மன்சூர் அலிகான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாராம். அதன் பின்னர் தான் ஸ்டண்ட் நடிகரிடம் அதிகம் பேசக்கூடாது என்கிற முடிவை எடுத்திருக்கிறார் மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் சமீப காலங்களில் நிறைய இஷ்யூவில் மாட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பையன் பார்த்தீங்கன்னா கஞ்சா வித்த கேஸில் வந்து மாட்டிட்டாரு. அதுக்கே அவர் பேச ரியாக்ட் பண்ணலாம். அந்த டைமில் வாய்ப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட மன்சூர் அலிகானுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சொல்லலாம். அந்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் வர காட்சிகள் எல்லாமே பயங்கர மோசமாக இருக்கும். ஏடா இப்படிப்பட்ட டெரரான வில்லனை எங்கடா பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கும் சொல்லலாம். அதை தாண்டி படத்தில் வர ஒவ்வொரு காட்சிகளிலுமே பின்னி பிறந்திருப்பார். எப்படி கேப்டனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே போல் மன்சூர் அலிகானும் அந்த படத்தில் ஒரு பயங்கரமான முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அவர் நடித்த படங்களில் இந்த பெஸ்ட் படம் சொன்னால் கேப்டன் பிரபாகரன் தான். பிரபாகரன் படத்தில் கேப்டன் கொடுத்த அந்த வாய்ப்பு அடுத்தடுத்த நிறைய பட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தது. படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது. அவர் வில்லனை தாண்டி ஒரு நடன இயக்குநராகவும் இருந்திருக்காரு. அதை தாண்டி சினிமாவில் பல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. இவர் வில்லத்தனத்துக்கு வாங்காத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு தனக்கான ரசிகர் பட்டாளத்தை எப்பவுமே ஏற்படுத்தியிருப்பார். இவரை பற்றி தெரிஞ்ச உங்கள் விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி செக்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.